வணக்கம். நம்ம இந்த வீடியோல ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி பார்க்கலாம். ட்ரீ அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா என்னன்னா நம்மளுக்கு ஹைரார்கியல் ரெப்ரசன்டேஷன். ஒரு நோடு, அதுக்கு கீழே 2-3 நோடு, அதுக்கு கீழே 2-3 நோடு, அந்த மாதிரி நம்மளுக்கு கனெக்டிவிட்டி இருந்ததுன்னா அதுதான் நம்ம வந்து ட்ரீன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுல என்னென்ன படிக்க போறோம்னா, ஜென்ரலா ட்ரீனா என்ன, என்னென்ன டெர்மினாலஜிஸ் இருக்கு, பைனரி ட்ரீனா என்ன, அதுல எப்படி டிராவர்ஸ் பண்ண போறோம், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீ இருக்கு. நம்ம ஒவ்வொரு வீடியோலயும் ஒவ்வொன்று பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சருமே நம்மளுக்கு லீனியரா இருக்கும். அதாவது ஒரு இதுக்கு அடுத்து இன்னொரு இது, அந்த மாதிரி நம்மளுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தது. அதுல வந்து நம்மளுக்கு அது மாதிரியே எல்லாருமே நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்காது. ஒரு சில சமயம் வந்து நம்மளுக்கு ஹைரார்கியல் ரெப்ரசன்டேஷன்ஸும் தேவைப்படும். அதுக்காக தான் வந்து நம்மளுக்கு ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர் போறோம். அதாவது நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ல என்ன படிக்க போறோம்னா, நம்மளுக்கு அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு முறையும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மேப் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இந்தியாவோட மேப் போடணும், இல்லைன்னா வந்து நம்மளுக்கு இந்த கூகுள் மேப்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸுக்கு ஷார்டஸ்ட் பார்த்து கண்டுபிடிக்கிறோம். அது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு பார்த்துக்க முடியாது. அதாவது லிஸ்ட்லயோ இல்ல கியூலயோ வச்சு நம்மளால பார்க்க முடியாது. நம்மளால வந்து அதுக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொண்டு வரணும். அப்ப அதுக்கான ரெப்ரசன்டேஷன் வந்து கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். அந்த மாதிரி தான் வந்து ட்ரீங்கிறதும் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸுக்கும் இது வேரி ஆகும். இப்ப இந்த மாதிரி இதுதான் வந்து நம்மளோட ட்ரீ ஸ்ட்ரக்சர். ஒரு ரூட் நோடு இருக்கும், அது கூட வந்து நிறைய லீவ்ஸ் இருக்கும். அப்படியே நம்மளுக்கு ரூட்டுங்கிறது தான் ஸ்டார்டிங் நோடு. அதுல இருந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். அந்த பிரான்ச்சஸ்ல இன்னொரு பிரான்ச்சஸ் இருக்கும். அதாவது நம்ம டேர்ம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரீக்கு என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்றோமோ அதே மாதிரிதான். ரூட்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் இருக்கும். கரெக்டுங்களா? ஒரு செட் ஆஃப் ஒரு இதுதான் இருக்கும். ஸோ ஒரே ஒரு ரூட் நோடு, அங்க இருந்து தான் நம்மளுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லயும் கிளைகள் இருக்கும். கடைசியா பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி நோடை வந்து நம்ம லீஃப் நோடுன்னு சொல்றோம். இந்த லீஃப் நோடு எல்லாம் வந்து தனித்தனியா தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி இருந்தா அது வந்து ட்ரீ. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல நம்மளுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. இந்த லீஃபுக்கும் நம்மளுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அப்படி கனெக்டிவிட்டி இருந்ததுன்னா அது கண்டிப்பா ட்ரீ கிடையாது. ஓகே, இங்க இந்த கரெக்டா இந்த ரெப்ரசன்டேஷன் பாத்தீங்கன்னா இங்க ஒரு லூப் இருக்கு, CED. இது வந்து நம்மளுக்கு ஒரு லூப் ஸ்ட்ரக்சர்ல வருது. ட்ரீல லூப்பே கிடையாது. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ ஒரு லூப் இல்லாத ஒரு ட்ரீ, ஒரு கிராஃப் தான் வந்து நம்மளுக்கு ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சரா வரும். இதுல வந்து நம்மளுக்கு இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் ரொம்ப முக்கியங்க. நம்மளுக்கு ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு இந்த டெர்மினாலஜிஸ் தேவைப்படும். ரூட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்டார்டிங் இருக்கிற நோடு தான் வந்து நம்மளுக்கு ரூட் நோடு அப்படின்னு சொல்றோம். ஒரே ஒரு ரூட் நோடு தான் ஒரு ட்ரீக்கு இருக்கும். அதே மாதிரி எட்ஜஸ் அப்படின்னா ஒரு நோட்ல இருந்து இன்னொரு நோடு கனெக்ட் பண்ற அந்த லைன் இருக்கு இல்லைங்க, அதுதான் எட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம பைனரி ட்ரீ எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப 6 நோடு இருந்ததுன்னா ஒவ்வொரு நோடு இன்னொரு நோடோடு கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப நம்பர் ஆஃப் எட்ஜஸ் பாத்தீங்கன்னா 6 - 1. ஏன்னா ரூட் நோட்ல இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நம்பர் ஆஃப் நோட்ஸ்ல எத்தனை நோடு இருக்கோ அந்த நம்பர் ஆஃப் நோட் -1 எட்ஜஸ் வந்து அதுல இருக்கும். பேரண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நோடுக்கு அதுக்குரிய பிரான்ச்சஸ் இருக்கும் பாருங்களேன். இப்ப பியோட பிரான்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா டியும் இருக்கு. அப்ப பிஏ வந்து பேரண்டல் நோடும்போம், டிஇ வந்து நம்ம சைல்ட் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப ஏக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பியும் சியும் சைல்ட் நோடு. அதே மாதிரி ரூட் நோடுக்கு பாத்தீங்கன்னா ரூட் நோடு தான் ஸ்டார்டிங் நோடு, அதுக்கு சைல்ட் நோடு இருக்கவே இருக்காது. அதே மாதிரி இந்த லீஃபுக்கு எல்லாம் நம்மளுக்கு லீஃப் எல்லாத்துக்குமே வந்து சைல்ட் நோடு இருக்காது. ஓகேங்களா? இதுக்கு வந்து பேரண்ட் இருக்காது. லீஃப் நோடுக்கு சைல்டு இருக்காது, ரூட் நோடுக்கு பேரண்ட் இருக்காது. ஏன்னா ரூட் தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சிபிலிங்னா என்ன? நம்மளுக்கு சகோதரர்களை தான் சிபிலிங்னு சொல்லுவோம். அப்ப ஒரு பேரண்டோட 2 சில்ட்ரனை சிபிலிங்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா ஏங்கிற நோடோட 2 சில்ட்ரன் பாத்தீங்கன்னா பியும் சியும். இப்போ பியும் சியும் சிபிலிங்ஸ், ஏங்கிறது பேரண்ட் நோடு. ஓகேங்களா? சோ சகோதரர் இதுதான் வந்து சிபிலிங் நோட்ஸ்ன்னு சொல்றோம். அடுத்து டிகிரி, இது ரொம்ப முக்கியங்க. டிகிரி ஆஃப் த நோட் அப்படின்னா எந்த லெவல்ல இருக்கு. இப்போ ரூட் நோடுக்கு டிகிரி வந்து நம்மளுக்கு 0. நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பர் நோட் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா, இருக்கிற எல்லா லீஃப் நோடுக்கும் டிக்கு சில்ட்ரன் இருக்காது, ஈக்கு இருக்காது, எஃப்க்கு இருக்காது, சிக்கு இருக்காது. இதோட சில்ட்ரனே இருக்காது, எல்லாமே வந்து நம்மளுக்கு 0 டிகிரி. அதே மாதிரி ஏக்கு பாத்தீங்கன்னா 2 சில்ட்ரன், அப்ப ஏவோட டிகிரி 2. பிக்கு பாத்தீங்கன்னா 3 சில்ட்ரன் இருக்கு, அப்ப பியோட டிகிரி 3. அப்போ மொத்தமா இந்த ட்ரீக்கு எவ்வளவு டிகிரின்னு எப்போ சொல்லுவோம்னா, ஒரு நோடோட எதுதான் ஹையஸ்ட். இப்ப இருக்கு இதுல பாத்தீங்கன்னா பிக்கு தான் நம்மளுக்கு ஹையஸ்ட் சில்ட்ரன் நோட் இருக்கு, அதாவது 3. அப்ப டிகிரி ஆஃப் என்டையர் ட்ரீ வந்து நம்ம 3ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே,
அடுத்து இன்டர்னல் நோட் அப்படின்னா உள்ளார வர நோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு இன்டர்னல் நோட்னு சொல்றோம். ஓகேங்களா? a node with minimum 1 children is called internal node. அதாவது AO BO வந்து நம்மளுக்கு internal node. அதே மாதிரி டெர்மினல் நோட் அப்படிங்கிறது என்னன்னா, இல்லைன்னா லீஃப் நோட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த எட்ஜஸ் இங்க சிங்கிறது நம்மளுக்கு ஆக்சுவலா டெர்மினல் நோடு, இன்டர்னல் வந்து பியும் ஏவும் தான். எந்த ஒரு சில்ட்ரனும் இல்லாதது டெர்மினல்ஸ் இல்லைன்னா லீஃப் நோட்னு சொல்றோம். அட்லீஸ்ட் 1 சில்ட்ரன் ஆச்சு இருக்கிறத வந்து இன்டர்னல் நோடுன்னு நம்ம சொல்லுவோம். அதேதான் லீஃப் நோடுங்கிறது. அடுத்து லெவல். லெவல் அப்படிங்கிறது என்னன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து அந்தந்த பொசிஷன்ல இருக்கிறது தான் நம்ம லெவல்னு சொல்றோம். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரூட் நோடு தான் லெவல் 0ல இருக்கும். ரூட் நோடோட சில்ட்ரன் வந்து நம்மளுக்கு லெவல் 1ல வரும். அடுத்து இந்த நோடோட சில்ட்ரன் வந்து லெவல் 2ல. அந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்லயும் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரூட் நோட்ல 0. ஓகேங்களா? ஹைட்டுங்கிறது வந்து இதோட ரிவர்ஸ்ல வரும். ஓகேங்களா? ஹைட்டுங்கிறது என்னன்னா, லீஃப் நோடு எல்லாத்துக்குமே வந்து ஹைட் 0. அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப் மேல ஏற ஏற ஹைட் 1 2 அந்த மாதிரி போகும். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் த லாங்கஸ்ட் பாத் ஆஃப் த நோட். இப்ப ஏக்கு பாத்தீங்கன்னா, ஏல நம்மளுக்கு ரெண்டு இது ஒரு பாத்து, ஏல இருந்து பி, பில இருந்து டி, டில இருந்து ஜி. அதே மாதிரி ஏ டு பி, பில இருந்து இ, ஏ டு பி, பில இருந்து எஃப், ஏல இருந்து சி. இதுல லாங்கஸ்ட் பாத் பாத்தீங்கன்னா ஏல இருந்து பி, டி, ஜி. இதுல நம்பர் ஆஃப் எட்ஜஸ் எங்க 1 2 3. அப்ப 3 எட்ஜ் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப ஹைட் வந்து நம்மளுக்கு ஹைட் ஆஃப் ஏ இஸ் 3. அப்ப லீஃப் நோடுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கீழே சில்ட்ரனே கிடையாது. அப்ப சைல்டே இல்லாதது எல்லாத்துக்குமே 0 தான் ஹைட். இப்ப டிக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சைல்டு இருக்கு. அப்ப எத்தனை எட்ஜஸ் கனெக்ட் ஆயிருக்கு? ஒரே ஒரு எட்ஜ் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இதோட ஹைட் வந்து 1. இதே மாதிரி நம்மளுக்கு டோட்டலா இந்த ஹைட் ஆஃப் த ட்ரீ அப்படிங்கறது எதை சொல்லுவோம்னா, நம்பர் ஆஃப் இருக்கிறதுலே வந்து எது ஹையஸ்ட் இதுவோ அதுதான் வந்து நம்ம ஹையஸ்ட் இந்த எடுத்துக்கிட்டதுலயே வந்து எது மேக்சிமம் ஹைட்டோ அதுதான் வந்து ஹைட் ஆஃப் த ட்ரீ அப்படின்னு எடுத்துப்போம். அதுக்கு அடுத்து டெப்த். டெப்த்ங்கிறது ரிவர்ஸ் பா. நம்மளுக்கு லெவலும் டெப்த்தும் ஒரே மாதிரி வரும். இப்ப ஸ்டார்டிங் ரூட் நோடுக்கு டெப்த் வந்து 1. அடுத்த லெவல்ல பாத்தீங்கன்னா பியும் சியும் இருக்கு. அப்ப இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் அந்த மாதிரி போகும். டெப்த் ஆஃப் த ட்ரீ வந்து லாங்கஸ்ட் பாத்ல இருக்கிறது. ரூட் நோட்ல இருந்து லாங்கஸ்ட் பாத் எடுத்துட்டோம்னா அதுல எத்தனை எட்ஜஸ் கனெக்டடோ அதுதான் வந்து நம்மளுக்கு டெப்த் ஆஃப் த லீஃப், டெப்த் ஆஃப் த ட்ரீ. அதே மாதிரி சப் ட்ரீ அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ட்ரீல நம்மளுக்கு இருக்கிற எல்லா பிரான்ச்சோட நம்மளுக்கு ஒரு செட் கனெக்ட் பண்றோம் பாத்தீங்களா. இப்ப இதுதான் வந்து நம்ம எடுத்துக்கிட்ட ட்ரீனா, இங்க ஏ வந்து நம்மளுக்கு சிஹெச்சோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த சிஹெச் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு சப் ட்ரீயா இருக்கும். அதே மாதிரி பி இது பாத்தீங்கன்னா இது ஒரு தனி ட்ரீ. இதை மட்டும் தனியா எடுத்தோம்னா இது ஒரு தனி ட்ரீ, இதை மட்டும் தனியா எடுத்தோம்னா இது ஒரு தனி ட்ரீயா வரும். ஸோ இதெல்லாம் வந்து சப் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்னா சம்பந்தமே இல்லாத டிஸ்ஜாயின்ட் ட்ரீஸ் தான் வந்து நம்ம ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைனலா பாத். பாத்துங்கிறது ரொம்ப முக்கியம். பாத்துங்கிறது என்னன்னா, இந்த செட் ஆஃப் நோட்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு பாருங்களேன். இப்ப ஏல இருந்து ஜிக்கு போகணும்னா ஏல இருந்து பி, பில இருந்து டி, டில இருந்து ஜி. சோ இந்த சீக்வன்ஸ் தான் நம்ம பாத்துன்னு சொல்றோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரதுக்கு, இன்னொரு நோடுக்கு வரதுக்கு நம்மளுக்கு லிங்க் இல்லைன்னா எட்ஜஸ் வச்சு கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அதுதான் பாத். அடுத்து லென்த் ஆஃப் த பாத்ங்கிறது வந்து நம்பர் ஆஃப் எட்ஜஸ் கனெக்டட். இப்போ வந்து ஏல இருந்து பி, பில இருந்து டி, டில இருந்து ஜி. சோ இது வந்து ஒரு பாத்து. இதோட லென்த் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எட்ஜஸ் கனெக்டட் 1 2 3. அப்ப 3 எட்ஜஸ் கனெக்டட்ங்கிறப்ப வந்து லென்த் ஆஃப் த பாத் வந்து 3ன்னு சொல்லுவோம். அடுத்து ஆன்சிஸ்டர் அண்ட் டிசெண்டன்ட். ஆன்சிஸ்டர் அப்படிங்கிறது என்ன? நம்மளோட முன்னோர்கள் தான் ஆன்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இப்போ பிக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏ இருக்கு. அதே மாதிரி ஜிக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பி, டி, ஏ எல்லாமே வந்து ஆன்சிஸ்டர் கணக்குக்கு வரும். டிசெண்டன்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இதுக்கு கீழே என்ன இருக்கு? இப்போ பிக்கு பாத்தீங்கன்னா டி, இ, எஃப், ஜி இது எல்லாமே வந்து டிசெண்டன்ட் கணக்குக்கு வந்துடும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து ஆன்சிஸ்டர், டிசெண்டன்ட். ஸோ இதெல்லாம் தான் பேசிக் டெர்மினாலஜிஸ். இந்த டெர்மினாலஜிஸ் ரொம்ப முக்கியம். நீங்க ஃபைனல் எக்ஸாம்ஸ் வரைக்கும் இல்லை நீங்க ஏதாவது வந்து நெட் எக்ஸாம், ஏதாவது யூஜிசி நெட் எக்ஸாம்லாம் எழுதுறீங்கன்னா இந்த டெர்மினாலஜிஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, பேசிக்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.